பூமியுடைய மேற்பரப்பில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அது நம்ம பூமியில இருந்து மட்டும் இல்லாமல் பூமிக்கு மேலே இருந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான தரவுகள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். மேக்ஸோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனி அவங்களுடைய சேட்டலைட் மூலியமாக ரீசெண்டாக பால்டிமோர் அப்படின்ற ஒரு இடத்துல பாலம் இடிஞ்சு விழுந்த ஒரு இமேஜை வெளியிட்டிருக்காங்க. இந்த இமேஜ் மூலியமாக இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அழிவு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பாலத்துடைய நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட 2.57 கிலோமீட்டர். எதுக்கு இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஐ எம் லோகபாலகார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் zenith of science. zenith of science. கடந்த மார்ச் 26ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஒரு ராட்சத சரக்கு கப்பல் அந்த பாலத்தை தாண்டி போயிருக்கு. அந்த பாலம் இருக்கக்கூடிய இடம் பால்டிமோர். இந்த பால்டிமோர்ல இருக்கக்கூடிய பிரான்சிஸ் ஸ்காட் கீ பாலம் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு சேட்டலைட் இமேஜும் கூட. மேக்ஸோ டெக்னாலஜிஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் கைப்பற்றப்பட்ட ஒரு புகைப்படத்தை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இதோடைய நீளம் கிட்டத்தட்ட 1.6 மைல், அதாவது கிட்டத்தட்ட 2.57 கிலோமீட்டர் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸியாவே தெரிய வருது. ஏன்னா இது அவ்வளவு பெரிய பாலம். இந்த பாலத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலாகவும் இருக்கு. அதே மாதிரி இது கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பத்தை வச்சுதான் இதை கட்டியிருக்காங்க. இந்த பாலம் சில நிமிடங்கள்லயே நொறுங்கி விழுந்துருச்சு. அங்க பயணம் பண்ணிட்டு இருந்திருக்க மக்களா இருக்கட்டும், சில வாகனங்களா இருக்கட்டும், எல்லாமே சுக்குநூறாயிடுச்சு. அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே. டாலி அப்படின்ற ஒரு கப்பல், இது ஒரு சரக்கு கப்பல். 984 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சரக்கு கப்பல். இலங்கையில், அதாவது கொழும்புக்கு 27 நாள் நாங்க பயணம் பண்ணி போறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பல சரக்குகளை எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த பாலத்துக்கு கீழே போகும்போது தான் அதனுடைய கட்டுப்பாட்டை இழந்து அது சரியா அந்த பாலத்துல மோதி இருக்கு அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் சொல்றாங்க. தென் அங்க எடுக்கப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் மூலியமாவும் இதுதான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பாலங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8 தொழிலாளர்கள் இதன் மூலியமா இறந்திருக்காங்க. 2 பேர் செவ்வாய்க்கிழமை ரெஸ்கியூ மூலியமா மீட்கவும் பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கிறாங்க அப்படின்றதையும் அங்க நடத்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் மூலியமா வெளியே தெரிய வந்திருக்கு. 6 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த சில பேர்த்துடைய பாடியை இப்போ செக் பண்ணிட்டே இருக்காங்க, அதாவது தேடிக்கிட்டே இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட புதன்கிழமை, அதாவது அடுத்த நாள் அதிகாலை அவங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ஒரு சில வேலை தொய்வுகள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அதாவது அந்த குளிரா இருக்கட்டும், அந்த நீரோட்டமா இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாகவே இருந்திருக்கு. சரி, இப்போ நம்ம மேக்ஸோ அப்படின்ற அந்த டெக்னாலஜியை பத்தி பார்க்கலாம். இது யூஎஸ்ல இருக்கக்கூடிய கொலராடோவை சேர்ந்த ஒரு பிரைவேட் செக்டார். நமக்கு பொதுவா எக்கச்சக்கமான பூமியுடைய புகைப்படங்கள் வெளியிடப்படுகிட்டே இருக்கு. அது நாசா மாதிரியான பப்ளிக் செக்டாரா இருக்கட்டும், அல்லது இந்த எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் இருக்கட்டும், அண்ட் இந்த மேக்ஸோ அப்படின்ற இந்த ஒரு பிரைவேட் செக்டாரா இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே ஒரு சில சேட்டலைட்ஸ் ஒதுக்கியிருப்பாங்க. அதாவது அவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய வேலை நம்மளுடைய பூமியில தொடர்ந்து ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுதா, அது வெதர் சேஞ்சா இருக்கட்டும், கடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களா இருக்கட்டும், நிலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களா இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரியான சம்பவமா இருக்கட்டும், இந்த மாதிரியான சம்பவம்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னா அதை பத்தின ஒரு அவேர்னஸை வெளிப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சேட்டலைட் இமேஜ் மூலியமா நமக்கு பல டேட்டாஸ் முன்னாடியே கிடைக்க வந்திருக்கு. அதாவது நம்ம பல சம்பவங்களை நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான எரிமலை வெடிச்சது. அது ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த வெடிச்ச எரிமலையோடைய இம்பேக்ட் சென்னை வரைக்குமே உணரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் வரைக்குமே உணரப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த எரிமலை வெடிச்ச அந்த தாக்கம் அவ்வளவு பெரிது. அந்த சாம்பல் கிட்டத்தட்ட அந்த பூமியுடைய அந்த எரிமலை இருந்த பகுதியில் எக்கச்சக்கமான இருளை உருவாக்கியிருக்கு. ஆனால் அது பகல் தான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சாம்பல் அது வெளியேற்றிருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிய வந்தது சேட்டலைட் எடுத்த இமேஜ் மூலியமா மட்டும்தான். அதே மாதிரி பல இமேஜஸ் வெளிவந்துகிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்பப்போ ஒரு சில இமேஜஸ் நீங்க இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியால பார்க்கலாம். அதாவது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பூமி இப்படி இருந்திருக்கு, இப்போ இப்படி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பில்டிங்ஸ் இல்ல, இப்போ பில்டிங்ஸ் இருக்கு. இந்த இடத்துல மரம் முன்னாடி இருந்திருக்கு, ஆனா இப்போ இல்லை. முன்னாடி இந்த இடத்துல ஏரி இருந்திருக்கு, ஆனா இப்போ ஃபுல்லாமே ஃபிளாட்டா மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பல சேஞ்சஸை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான புகைப்படங்களை கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு பிரைவேட் செக்டாருடைய சேட்டலைட்ஸாக இருக்கும், அல்லது நாசா, இஸ்ரோ மாதிரியான நம்ம பப்ளிக் ஓரியன்டட் சேட்டலைட்ஸாக இருக்கட்டும், அல்லது கூகுள். நீங்கள் பார்த்துருப்பீங்க கூகுள் இமேஜஸும் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் செக்டார் தான். அவங்களும் இந்த மாதிரியான இமேஜஸை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. மேக்ஸோ டெக்னாலஜிஸ்க்கு கீழே ஒரு சில சேட்டலைட்ஸ் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொன்றா சொல்லணும்னா வேர்ல்டு வைடு 1 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டாக இருக்கட்டும், GOI-1 அப்படின்ற சேட்டலைட்டாக இருக்கட்டும், வேர்ல்டு வைட் 2 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டாக இருக்கட்டும், அண்ட் வேர்ல்டு வைட் 3 அப்படின்ற ஒரு சேட்டலைட். இது எல்லாமே எலக்ட்ரோ ஆப்டிக்கலை பேஸ் பண்ணி நம்ம பூமியை நோட்டமிடக்கூடிய ஒரு சேட்டலைட் தான். அதுக்கப்புறம் நம்ம டீகமிஷனர்டு சேட்டலைட்ஸ் அப்படின்ற ஒரு சில சேட்டலைட்ஸ் இருக்குது. அதாவது இது குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இதனால் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குவைக்பர்ட் அப்படின்ற ஒரு சேட்டலைட் இருக்குது. இந்த சேட்டலைட் 649 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பார்க்கும். இதுவுமே எலக்ட்ரோ ஆப்டிக்கலை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் தான். அண்ட் இதோட வரிசையில் வேர்ல்டு வைட் 4 இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க ஃப்யூச்சரில் ஒரு சில சேட்டலைட்டை வந்து இவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்காக பேரெல்லாம் இல்லை, பட் அது பேசிக்காக சொல்லுவாங்க. அதோடைய கெப்பாசிட்டி 5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் டெய்லியும், அதனால் டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ப்ரைவேட் செக்டார் வெளிநாடுகளில் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. பட் நம்ம இந்தியாவில் அது இன்னும் வெளிப்படலை. நம்ம சில ப்ரைவேட் செக்டாரோடைய உதவியை நாடணும் அப்படின்ற ஒரு பேச்சு இல்லாமல் அவங்களும் நம்மளோட சேர்ந்து இருந்தால் தான் நம்மளுடைய எக்கனாமியாக இருக்கட்டும், அல்லது வேர்ல்டு வைடாக நம்மளுடைய இந்தியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதா இருக்கட்டும், கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ணால் தான் முடியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் நினச்சிருப்பீங்க ஜெனித் ஆஃப் சயின்ஸ் அப்படின்றது ஆஸ்ட்ரோனாமி சம்மந்தமான வீடியோ இருக்கக்கூடிய சேனல் தான் நான் நினச்சேன். பட் இது வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, இது ஒரு டெய்லி நியூஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கும். பட் நம்ம ஜெனித் ஆஃப் சயின்ஸ் மூலியமாக எப்போயுமே நம்ம விண்வெளியை மட்டும் பார்க்காம அப்பப்போ நம்மளுடைய பூமியில் நடக்கிற ஒரு சில ஈவெண்ட்ஸையும் பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் பூமியை பார்த்தீங்க இல்லையா, அந்த சேட்டலைட் மூலியமாக நம்ம பூமியை பல இடங்கள்லேருந்து பார்த்துருக்கோம். மேபி நம்ம சேட்டலைட்டில் இருந்து கூட பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம பூமியை வேறு ஒரு கிரகத்தில் இருந்து ரொம்ப தொலைவில் இருந்து பார்த்ததுண்டா? மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம எவ்வளோ தொலைவில் இருந்து நம்ம பூமியை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒருவேளை நமக்கு உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் தேடணும்னா நீங்கள் தேட வேணாம். அதுக்கான லிங்க் இப்போ ஐகார்டில் ஷோவாகும், அல்லது ஐகார்டை செக் பண்ணுங்கள். வெவ்வேறு கிரகங்களில் இருந்து நம்ம பூமியுடைய வியூவை உங்களால் இந்த வீடியோ மூலிமா பார்க்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள், உங்களுடைய கருத்தை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான விண்வெளி சார்ந்த பேருங்க, இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான விண்வெளி சார்ந்த பயணங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நாங்கள் லோகபாலகார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.